ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, ஆரோக்கியமாய் மகிழ்ச்சியாய் மனரம்யமாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா எல்லைகளிலும் தேவன் காரியங்களை புதுப்பிப்பாராக, பெரிய காரியங்களை நமக்கென்று செய்வாராக. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நகோமிக்கு 2 மருமக்கள் இருந்தார்கள். நகோமியினுடைய மகன்கள் இறந்து போனார்கள் மோவாபிலே. அங்கிருந்து இப்பொழுது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து நகோமி சொல்கிறாள், உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை உண்டாகும்படி நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னாள். அப்போ 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். மாமியார் சொன்ன வார்த்தை கேட்டு ரொம்ப வருத்தம். அதற்கு பிற்பாடு ஓர்பாள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு போயிட்டாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு எடுத்து சொல்கிறேன். ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி அதை பற்றி சொல்கிறாள், ஓர்பாள் போயிட்டா இல்லம்மா, நீயும் போயிடுமா. அப்போ ரூத் அவளுடைய தீர்மானத்தை பாருங்கள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ளதான ஒரு அருமையான சித்தரிப்பை நாம் இங்கே காண்கிறோம். இதை நீங்கள் பார்ப்பீர்களானால், நகோமி தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு மோவாபுக்கு போனவள். அங்கே நல்ல விளைச்சல் இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் போன இடத்துல தன்னுடைய கணவனை இழந்தாள், தன்னுடைய 2 மகன்களை இழந்தாள். ஆகினால விளைஞ்சு செய்தார் கேட்டால், திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படும் போது தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் ரூத் என்ன சொன்னாள் கேட்டால், எங்கிட்ட நான் போங்கன்னு சொல்கிறத காரியத்தை என்கிட்ட சொல்ல வேண்டாம். 12ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பற்றி கொண்டதோடு மாத்திரமல்ல, அவள் சொன்ன காரியம் என்னவென்று கேட்டால், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில தேவனோடு கூட ஒரு அவ்விதமான ஒரு ஒப்புரவு நமக்கு உண்டாயிருக்குமா? தேவானாய் கர்த்தாவை, நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நடத்துகிற இடத்துல நான் நடத்துவேன் போவேன், நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன், உம்முடைய ஜனங்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்கள். Glory to God. இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாட்களில் அதிகமாய் தேவை. அந்த அர்ப்பணிப்பு இந்த காலவேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ரூத் தன்னுடைய மாமியை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். நான் உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவளை விடாமல் பற்றி கொண்டாள். விடாமல் பற்றி கொண்டாள். அப்படி விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது என்னுடைய அடுத்த தீர்மானத்தை தான் தொடர்ந்து வாசிக்கிறேன். இன்னொரு முறை வாசிக்கிறேன். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதே போலதான் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கவனப்படுத்துவார். இதை பழைய ஏற்பாட்டில் ரூத் செய்து காண்பித்தாள். தேவனாகிய கர்த்தர் அவளை கனப்படுத்தினாள். இந்த காலை வேளையில நீங்களும் நான் கர்த்தரை பார்த்து சொல்லுமா, நீர் எங்கே இருக்கிறோம், நான் அங்கே இருப்பேன் ஆண்டவரே. போகிற இடமெல்லாம் நான் வருவேன். மேடோ பள்ளமோ மலையோ அடிவாரமோ பள்ளத்தாக்கோ எங்கேயானாலும் நீ நடத்தும் பாதையில் நான் நடத்த என்னை தருகிறேன் சொல்லுவோமா? பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பற்றி கொண்டதினாலே அவளுக்கு பெருத்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. இந்த கால வேளையிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அப்படிப்பட்ட வழியிலே கர்த்தர் நம்மையும் நடத்துவார். God bless you abundantly again and again and again.